இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 65 சங்கீதம் 2 வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு அருமையான பெயர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபம் என்பது நாம் ஆண்டவரோடு பேசுகிற ஒரு அனுபவம் தான் ஜெபம். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறதுனாலே மாம்சமான யாவரும் என்ன செய்யலாம்? ஆண்டவரிடத்துல தைரியமாக நாம் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த நவீன உலகத்துல அநேகர் வேலை பழுவி நிமித்தமாக நிறைய பிஸி வேலை, அவங்க தொழில், படிப்பு, இப்படி அவங்க தங்களுடைய காரியத்தின் நிமித்தமாக ஜெபத்தை மறந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அநேகருக்கு ஜெபத்துல விருப்பம் இல்லை, ஜெபத்துல ஒரு ஆர்வம் இல்லை, தங்களுக்கு நேரம் இல்லை என்று சொல்லி அவர்கள் ஜெபிப்பதை ஒதுக்கி வைக்கிறதை நாம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம், எந்த மனிதனும் ஜெபிக்கலாம். எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க முடியும். நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனையோ பேர் வாழ்க்கையிலே அடிமட்ட நிலைமையில இருந்து ஜெபித்து ஜெபித்து தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் உயர்ந்த நிலைக்கு சென்றதை நாம் அநேக மக்களுடைய வாழ்க்கையை, சரித்திரத்தை நம்ம வாசித்து அறிந்திருக்கிறோம். அநேகர் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரிடத்திலே போராடிய பெரிய காரியங்களை அவர்கள் சாதித்திருக்கிறதை நாம பார்க்கிறோம். அமெரிக்காவை சேர்ந்த டேவிட் பிரைனார்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி 1718 ஆண்டிலே அவர் பிறந்தவர். அந்த டேவிட் பிரைனார்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டவருடைய பிள்ளையானவர் சின்ன வயதிலேயே தன்னுடைய பெற்றோரை இழந்தார். ஆனாலும் கூட அவர் வைராக்கியமாக ஆண்டவரை அவர் பற்றி கொண்டார். தன்னுடைய 21வது வயதிலே ஆண்டவரை அவர் பற்றி கொண்டார். அவர் ஜெபத்திலே தன்னை அதிகமாக அவர் ஈடுபடுத்தியவர். இரவு முழுவதும் ஜெபிப்பார், பகல் முழுவதும் அவர் ஊழியம் செய்வாராம். அவரை பற்றி புத்தகத்திலே வாசித்த பொழுது முழங்கால் யுத்தம் செய்வதிலே அவர் சிறந்தவர். முழங்காலிலே நின்று ஜெபித்து ஆண்டவரிடத்திலே அநேக காரியங்களை அவர் சாதித்திருக்கிறார். தன்னுடைய 21வது வயதிலே அவர் ஆண்டவரை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் செவிந்தியர்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய கடந்து சென்றார். ஆனா பகல் ஃபுல்லா அவர் ஊழியம் செய்வாராம், இரவு ஃபுல்லா ஆண்டவரோடு அவர் என்ன செய்வாராம்? ஜெபிப்பாராம். ஜெபித்து ஜெபித்து அநேக ஆத்துமாக்களை, செவிந்தியர்களை அவர் என்ன செய்தார்? கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தினார். தனக்கென்று எதையும் அவர் என்ன செய்யல? சேர்த்து வைக்கவில்லை. 29வது வயதிலே அவர் மரணம் அடைந்தாராம். குறுகிய வயதிலே அவர் மரணம் அடைந்தார். ஆனால் அநேக ஆத்துமாக்களை அவர் ஜெபத்தின் மூலமாக அவர் ஆதாயம் பண்ணினார். திருமணமே செய்து கொள்ளாமல் கடைசி வரைக்கும் அந்த 29 வயதிலே அவர் மரித்து போனாலும் ஜெபத்தின் மூலமாக அநேக ஆத்துமாக்களை அவர் சம்பாதித்தார். அவர் தன்னுடைய முழங்கால் யுத்தம் பண்ணி அந்த செவ்விந்தியர்களுக்கு அவர் ஒரு சிறந்த மிஷனரியாக அவர் காணப்பட்டார். எவ்வளவோ கஷ்டங்கள், நெருக்கங்கள், ஒரு பாஷை தெரியாத இடத்துல அவர் போய் ஊழியம் செய்ய போகும்போது அவருக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஜெபித்து ஜெபித்து ஆண்டவருடைய பலனை அவர் பெற்று ஊழியம் செய்து அநேக ஆத்துமாக்களை அவர் சம்பாதித்தார் என்று சொல்லி நம்ம அறிய முடிகிறது. காலத்திலே போராட்டம் நிறைந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள். இந்த போராட்டமான வாழ்க்கையில ஜெபம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு ஊன்றுகோல். ஒருவர் ஒரு வயதான மனிதர் நடக்க முடியாம அவர் தடுமாடுகிறார். கையில ஒரு ஊன்றுகோல் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்ய முடியும்? அந்த ஊன்றுகோலை வைத்து அவரால் என்ன செய்ய முடியும்? தைரியமாக, பலனாக அவர் அடுத்த அடியை எடுத்து வைத்து நடக்க முடியும். அதே போலதான் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு ஊன்றுகோல். இன்றைக்கு பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களையே நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. எங்கு பார்த்தாலும் பொல்லாத வியாதிகள், புது புது வியாதிகள், பலவீனங்கள். சின்ன பிள்ளைகளை எடுத்தாலும் அவர்களுக்கும் பலவீனம் தான், வாலிபர்களை எடுத்தாலும் அவர்களும் பலவீனம் தான், வயதானவர்கள் எல்லார் வாழ்க்கையிலும் இன்னைக்கு பலவீனங்களும் வியாதிகளும் இன்னைக்கு மனிதர்களை ஆட்கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். பயங்கரமான ஒரு போராட்டம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு அமைதல் இல்லாமல், இளைப்பாறுதல் இல்லாமல் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இன்றைக்கு ஜெபம்தான். ஒரு பழமொழி உண்டு, அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். அது மாதிரி நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய பிரச்சனைகள் என்ன செய்யும்? மாறும். இன்னைக்கு நிறைய பேர் அதை என்ன செய்தாங்க? விட்டு விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் ஜெபித்து பார்ப்பாங்க, பதில் இல்லைன்னா என்ன செய்தாங்க? சோர்ந்து போய் ஜெபத்தை விட்டுருந்தாங்க. அப்படி அல்ல. நம்ம ஜெபிக்க ஜெபிக்க எந்த கடினமான சூழ்நிலைகளும்
நம்முடைய வாழ்க்கையிலே மாறும். அந்த ஜெபம் என்கிற ஆயுதத்தை நாம் எடுக்கிற பொழுது நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியும். எப்படி ஒரு குதிரை யுத்த நாள்ல மட்டும்தான் அந்த குதிரை என்ன செய்யும், யுத்தத்துக்கு போகும். ஆனா மற்ற நாட்கள்லயும் அந்த குதிரை என்ன செய்யுமா, பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்குமா. அன்னைக்கு மட்டும் போய் யுத்த களத்துல போய் நிற்காதான். யுத்தம் இல்லாத நாட்களிலும் அந்த குதிரை எப்படி தினந்தோறும் கடினமாக பயிற்சி எடுக்கிறதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் தினமும் நமக்கு என்ன அவசியம், ஜெபம் அவசியம். அப்படி நம்முடைய முழங்காலை ஊந்தி தினமும் நம்ம தினமும் ஆண்டவரோடு நம்ம ஜெபிக்கிற பொழுதுதான் எந்த யுத்தம் வந்தாலும் அந்த குதிரையை போல தைரியமாக நம்ம என்ன செய்ய முடியும், நிற்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு தரும்படியாய் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளையிலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஜெபிக்க, எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகளிலும் நாங்கள் ஜெபிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீர். நாங்களும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.